எஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சரியான டைம் எதுக்குன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்லயே இருந்தது. சைட்வேஸ்ல போச்சு, ரொம்ப டவுன் போயிட்டே இருந்தது. இப்போ வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னா, ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து, ஆனா நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ரெக்கவர் ஆகுறதுல சில டைப் இருக்கு. ஓகேங்களா? அதோட டைம் எவ்வளோ டைம்ல ரெக்கவர் ஆகும் அப்படின்ற சில டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் ஷோ பண்றேன். பட் எனிவே, இதுக்கு முன்னாடி அதாவது நீங்க போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உங்களோட எஸ்ஐபி வந்து நீங்க பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இனிமே வந்து உங்களோட எஸ்ஐபியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக வீடியோ போடுற மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து இப்போ ரைட் டைம் இல்லையா, அது வந்து பீப்புளுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. தென் நீங்க மந்த்லி வந்து எவ்வளவு பண்ணலாம், ஓகே, எவ்வளவு உங்க எஸ்ஐபி கொண்டு போகலாம், எப்படிலாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸா நீங்க வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நிஃப்டி தான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ நான் வீடியோ வந்து சைடில் வச்சுக்கலாம். ரைட். ஸோ நிஃப்டி சார்ட் மட்டும் தனியாக எடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டே இதில் வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம டே கேண்டல் வச்சு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு கீழே ஒரு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச். ஸோ இங்க இருந்து ஆக்சுவலி, அதாவது ஒரு சப்போர்ட் முன்னாடி இருக்குன்னா இன்டெப்தா, ஐ மீன் கரெக்டா வந்து அந்த சப்போர்ட்டுக்கு தான் போகுமானா இல்ல. ஓகே, கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் வரைக்கும் போயிடுச்சு, திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் திருப்பி அகைன் ஒரு கம்பேக் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே அடுத்த இப்போ டவுன் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றதுதான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. தென் அதை தாண்டி ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும்? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நான் டே சார்ட்ல வைக்கிறத விட நான் வீக்லியில வைக்கிறேன். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் பார்க்க போறோம் அப்படின்றப்ப நான் வீக்லியில வச்சா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஓகே. இதுக்கு முன்னாடி ஆன டவுன்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, இங்கே ஒரு டவுன் இருக்கு. இது எப்போ அப்படின்னா கொரோனால. ஓகே. ஸோ இந்த டவுன்ல இதெல்லாம் அவ்வளோ பெரிய டவுன் இல்லை. ஓகே. இதுக்கு முன்னாடி ஆன டவுன்ஸ், இந்த லீனியன் அந்த லீனியன் கிளாப்ஸ் அந்த டவுனு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதையுமே எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டவுன்லாம் மார்க்கெட் இறங்கி இருக்கு, திருப்பி உடனே ரெக்கவர் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம வீக்லியில் வச்சிருக்கோம். ஒரு கண்டில் இருந்து ஒரு வீக் வரைக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, கிட்டத்தட்ட 1 மந்த், 1 to 1.5 மந்த் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஸோ டவுன் கொடுத்ததை அகைன் ஒரு 1.5 to 2 மந்த்துக்குள்ளேயே ரெக்கவர் ஆகி மேலே கொண்டு போயிருச்சு. ஓகே. ஸோ இது வந்து வி ஷேப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வி ஷேப்ல வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இதே மாதிரி வி ஷேப்ல இங்கேயா இருக்கட்டும், தென் இங்கேயா இருக்கட்டும். ஓகே. ஸோ ரைட். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்ல வந்து ரெக்கவர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இடத்துலையுமே இந்த மாதிரி வி ஷேப்ல இங்க ரெக்கவர் ஆகுமா அப்படின்னா அது டவுட் தான். ரைட். வி ஷேப் அப்படின்னா சடனா ரெக்கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா கீழே விழுந்துச்சோ அதே ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகும். ஓகே, அதான் வந்து வி ஷேப்ன்றது. ஆனா அங்க வந்து அவ்வளவு ஃபாஸ்டா கீழே விழுந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, அப்படிலாம் இல்ல. கீழே விழுந்ததும் ஸ்லோவா தான் விழுந்திருக்கு. ஸோ திருப்பி ரெக்கவர் ஆகிறதும் ஸ்லோவா தான் ஆகும். ஆனா திருப்பி ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது கீழே டவுன் வராதா அப்படின்னு கேட்டா மேபி வந்துச்சுன்னு வைங்களேன். ஓகே, நம்ம அந்த சப்போர்ட் பார்த்தபடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். 300 to 400 பாயிண்ட்ஸ் டவுன் வரலாம். ஸோ அதுக்கு மேலே ரொம்பலாம் வந்து டவுன் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ரெக்கவர் ஆகும். தென் நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் அப்படின்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 4-5 மாசம் வந்து கண்டிஷன் டவுன் கொடுத்துருக்கு. திருப்பி வந்து இந்த இடத்துக்கு, ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 26. ஓகே. 26ல மார்க்கெட் வந்து இந்த 26 போறதுக்கு, 26,000 போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட அசம்ஷன் படி எப்படியும் ஒரு 6 மாசத்துக்கு மேலே ஆயிடும். ஓகே, 2-3 மாசம்ல மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கண்டிப்பா 6 மாசம் ஆயிடும். ஆனா ரெக்கவர் ஆகியே தீரும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்கேஸ் போன மாசம் முந்தின மாசம் நீங்க என்ன டிப் பண்ணியிருந்தீங்க, ஐ மீன் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களோட என்ன வந்து கொஞ்சம் லாஸ்ல இருக்கும். ஓகே. ஆனா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்ல போறதுக்கு தான் அதிகமான சான்ஸ், லாஸ்ல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க, ஓகே, டவுன் போகுது அப்படின்ட்டாங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டா அதை நீங்க வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திருப்பி வந்து நீங்க டிப் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க வந்து எவ்ரி மந்த் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ எவ்ரி மந்த் நான் வந்து டேட் பார்த்து நான் சொல்லுவேன், மார்க்கெட் வந்து நல்லா டவுன் பிடிச்சது அப்படின்னா அப்போ போய் எல்லாரும் நம்ம பை பண்ணிடுவாங்க. ஓகே, என்னோட கம்யூனிட்டியில. தென் நாங்க ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டா. ஓகே. மார்னிங் மார்னிங் வந்து உங்களுக்கு
லைவ் டேட்டா வரணும் அப்படின்னா எங்களோட குரூப் இங்கே இருக்குது, ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பாருங்கள். ஸோ டேட்டாஸ் எல்லாமே ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே நம்ம குரூப்பில் வந்துடும். தென் அதை தாண்டி நம்ம வீக்லி வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட கம்யூனிட்டிக்கு, ஸோ இதான் நம்மளோட கம்யூனிட்டி குரூப். ஸோ இதில் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ், என்னோட பொசிஷன்ஸ், நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இங்கே ஷேர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம கம்யூனிட்டி பற்றின டீடைல்ஸ் எல்லாம் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தென் அது போக இந்த குரூப் லிங்க், ஓகே, இது வந்து நம்மளோட காமன் குரூப். இந்த குரூப் லிங்க்கும் கீழே இருக்கும். ஸோ இதில் அந்த மீட்டிங்கான லிங்காக இருக்கட்டும். தென் அதை தாண்டி டெய்லி மார்க்கெட்டோட டேட்டாஸ் எல்லாமே ஓகே, நான் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்க்கணும் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஒரு லிங்க் வந்து கீழே தான் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். பட் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா, அது ரொம்ப குட் நியூஸ். ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், பெர் மந்த் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நான் பண்றதும் ஓகே, நான் ஈக்விட்டி பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் பண்றேன், கோல்டில் பண்றேன், எல்லாத்துலேயும் பண்ணிருக்கேன். ஸோ ஈக்விட்டியில் மட்டும் என்னோடது ஓகே, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமும் சேர்த்தோம் அப்படின்னா 30 to 40% இருக்கும் ஓகே. என்னோட அதாவது பெர் மந்த் ரெவன்யூல 30 to 40% நான் இன்வெஸ்ட் தான் பண்ணுவேன். அதில் ஈக்விட்டி மட்டும் 20% பண்ணுறேன் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 1500 2,000 ரூபா ஓகே, மேக்ஸிமம் 2,000 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணீங்கன்னா பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம பண்ணுறது, ஸ்டாக்ஸில் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, இல்லை இண்டெக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை எதில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே. டெட் ஃபண்ட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு ஓகே. எந்த டைப் ஆஃப் ஃபண்டில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸ் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ ஆனால் மினிமம் உங்களோட ரெவன்யூல வந்து 20% எப்படியாவது 20% எடுத்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து நீங்க உங்களோட மற்ற நீட்ஸ்க்கு வந்து நீங்க செலவு பண்றது கரெக்டாக இருக்கும், ஸ்பெண்ட் பண்றது கரெக்டாக இருக்கும். பட் எனிவே ஒரு 20% நீங்க எடுத்து வச்சிருங்க ஓகே. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி இந்த எஸ்ஐபி எல்லாமே நீங்க திருப்பி கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து மண்டே ஓகே. மண்டே பார்த்தீங்கன்னா பெரிய மூவும் இல்லை, சின்ன டவுனும் இல்லை ஓகேங்களா. ஸோ கரெக்டாக எப்படி சொல்றது, ஒரு 150 நினைக்கிறேன் ஐ திங்க் நான் பார்க்கும்போது. ஓகே. ஸோ ஓப்பன் ஆனது 350, ஹை போனது 570 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஒரு நல்ல வந்து ரேலி கொடுத்துருக்கு ஓகே. ஸோ மண்டே இருந்தாவே ஸோ இந்த வீக்குமே நல்ல ஒரு ஸ்டார்ட் இது ஓகே. ஸோ இந்த வீக் நல்லா தான் போகும். இந்த மந்த்துமே என்ன கேட்டால் ஓரளவு மார்க் வந்து கொஞ்சம் டவுன் கொடுத்ததுக்கு கொஞ்சம் ரெக்கவர் தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அவங்க எல்லாமே வந்து இன்னும் பை பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் செல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பை பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் செல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அந்த யூஎஸ் வார், நம்ம ட்ரம்ப்போட அவரோட ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து ஓரளவு கியூர் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டு வைடா நம்மளோட மார்க்கெட் பக்கம் எதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ அந்த பக்கம் எல்லாமே வந்து கோல்டன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ தட் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி ரைட். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி குரூப் வந்து இந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டேட்டாஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரைட். ஸோ வேற எதுவும் டவுட் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணலாம் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.